திரு கானா சுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய வித்தியாசமான குடும்ப நாவல் பித்தப்பூ. அதனுடைய பகுதிகள் தான் கேட்டுட்டு இருக்கோம். இதுக்கு முந்தின 3 பகுதியினுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதை கேட்டுட்டு இந்த பகுதி 4 நீங்க கேட்கலாமா? பகுதி 4 மற்றும் அத்தியாயம் 24. இந்த வீடியோவில் இந்த அத்தியாயம் 24, 25 ரெண்டையும் கேட்க மறந்துடாதீங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும், கேட்கலாம். அத்தியாயம் 24. பைத்தியங்கள் என்று சிலரை ஏதோ காரணத்திற்காக ஒதுக்கி வைத்துவிட்டு மற்றவர்கள் இது பற்றி கவலைப்படாமல் தங்கள் விருப்பங்களை முக்கியமாக கருதி கவனிக்க போய் விடுகிறார்கள். யாருக்காவது பைத்தியம் பிடித்து விட்டது என்றால் அவனுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கு, நெருங்கிய உறவினர்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது. மற்றபடி ஊரார் அநேகமாக வேடிக்கை பார்க்கிறார்களே தவிர உதவியோ வேறு விதத்தில் அனுசரணையாகவோ எதுவும் செய்வதில்லை. பைத்தியம் என்று ஒரு சிலருக்கு ஏன் பிடிக்கிறது சார்? தன்னுடைய ஆயுட்காலம் முழுவதும் எங்கும் மறந்து கெட்டு போக்கி விடாமல் தன் குடையை காப்பாற்றிக் கொண்டிருந்து விட்டவனை மிக வெற்றிகரமான சாதாரண மனிதன் என்று சொல்ல வேண்டும் என்று யாரோ ஒரு ஆங்கிலேயர் சொல்லியிருக்கிறான். அந்த சாதாரணத்தை சாதனையாக கருதுபவர்கள்தான் நம்மில் பெரும்பாலோரும். சாதாரணமாக குடையை பற்றிய நினைவு தப்பி போகிறவனை பைத்தியம் என்றே உலகம் கருதுகிறது. உலகத்தோடு ஒட்டி வாழாதவன் அறிவாளி அல்ல என்று வள்ளுவர் சொன்னார். அறிவும் அறிவில்லாமையும் இன்று முக்கியமான விஷயம் அல்ல. அறிவை ஆதாரமாக வைத்து நம் வாழ்க்கை நடப்பதில்லை. இன்று உலகத்தோடு ஒட்டி வாழாதவனை, வேலைக்கு போகாமல் சும்மா வீட்டில் இருப்பதுவே சுகம் என்று இருப்பவனை, வீட்டு காரியங்கள் எல்லாவற்றையும் மனைவியிடம் ஒப்படைத்துவிட்டு அக்கடா என்று இருப்பவனை, பணம் காசில் கவனம் அதிகம் இல்லாதவனை லட்சியவாதியை பைத்தியம் என்று கூறி வருகிறார்கள். எப்போதும் புத்தகம் படித்துக் கொண்டிருப்பவனை புத்தக பைத்தியம் என்கிறார்கள். எப்போதும் சினிமா பார்த்து கொண்டிருப்பவனை சினிமா பைத்தியம் என்கிறார்கள். பெட்டி பெட்டியாக நகைகளை வாங்கி சுமந்து கொண்டிருப்பவளை நகை பைத்தியம் என்கிறார்கள். இப்படி உலகில் எத்தனையோ விதவிதமான பைத்தியங்கள் இருந்தாலும் பொதுவாக பைத்தியம் என்று சொன்னால் காரணமில்லாமல் ஏதோ செய்து கொண்டிருப்பவனை, தனக்குத்தானே பேசிக் கொண்டிருப்பவனை, நம்பகமான பேச்சில்லாதவன் என்பவனையெல்லாம் உலகம் பைத்தியம் என்று ஏற்றுக்கொள்கிறது. என் நண்பன் ஒருவருடைய அண்ணா வெகு நாட்களாக பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருக்கிறான். சாதாரணமாக இந்த மாதிரி யாராவது குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பத்தினர் அதை மறைத்து வைத்தியம் பார்ப்பார்கள், வெளியே சொல்ல மாட்டார்கள். என் நண்பனே கொஞ்சம் கொஞ்சம் பைத்தியம்தான். அதனால் மறைக்காமல் அடிக்கடி வெளியே சொல்லிவிடுவான். அடைத்து போடப்பட்டு விட்ட பைத்தியக்காரன் அதிர்ஷ்டசாலி. அடைத்து போடப்படாமல் சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருக்கிற பைத்தியங்கள் கல்லெறிப்படுகின்றனர் அல்லது ஏதாவது தப்பு தண்டா செய்துவிட்டு மாட்டிக்கொண்டு அவஸ்தைப்படுகிறார்கள். ஒரு சமயம் நான் ஒரு நண்பனை தேடிக்கொண்டு அவன் ஊருக்கு போனேன். தமிழில் படுதரமான இலக்கிய பத்திரிகை ஆரம்பித்து தமிழர்களை கரையேற்றி விட வேண்டும் என்று துடியாயிருந்த இளம் வயது எனக்கு. என் நண்பர் பணக்காரர் என்றும் பணக்கார மிராசுதாரர்கள் நிரம்பிய ஒரு ஊரைச் சேர்ந்தவர் என்றும் அவருக்கு லட்சக்கணக்கில் சொத்திருந்தது என்றும் எனக்கு தெரியும். ஒரு பத்திரிகை ஆரம்பிக்க அவர் உதவ வேண்டும் என்று ஒரு தரம் கேட்டுக்கொண்டேன். தருவதாகவும் சொல்லியிருந்தார். அதை போய் வாங்கிக் கொண்டு வரலாம் என்று நான் அவர் ஊருக்கு ஒரு நாள் கிளம்பினேன். கையில் இருந்த 10 ரூபாயை எடுத்துக்கொண்டு ஊரில் போய் பார்த்தால் என் நண்பரை அவர் வீட்டு திண்ணையில் கட்டி போட்டு வைத்திருந்தார்கள். அவருக்கு அடிக்கடி சித்த சுவாதீனம் இல்லாமல் போய்விடும் என்றும் அந்த மாதிரி நேருகிற சமயங்களில் அவர் யாருக்காவது ஹிம்சை விளைவிக்க கூடாது என்பதற்காக கட்டி போட்டு வைப்பார்கள் என்றும் என்னால் நினைத்து பார்த்திருக்க முடியாது. குருடும் சேர்ந்து குருடாட்டம் ஆடுகிற கதையை நினைத்து கொண்டு நான் ஊர் திரும்பினேன். யாருக்கும் எந்த விதத்திலும் சித்த சுவாதீனம் இல்லாமல் போகலாம் தான். மனதில் தாங்க முடியாத கவலை, அல்லது ஏதாவது இசைக்கேடாக அடிபட்டால், அல்லது ஒரு வியாதியின் கொடுமை காரணமாக, இப்படி எத்தனையோ காரணங்களினால் பைத்தியம் பிடிக்கலாம். பைத்தியக்காரர்களை பற்றி நான் அதிகம் படித்ததில்லை. ஹிட்லரையும் ஸ்டாலினையும் கூட பைத்தியக்காரர்களாக சொல்லி காட்டும் நூல்கள் சிலவற்றை நான் படித்திருக்கிறேன். இருவருமே யாராவது தங்களை கொன்று விடுவார்களோ என்ற பயத்தில் பைத்தியக்காரத்தனமாகவெல்லாம் செயல்படுவார்கள் என்று படித்திருக்கிறேன்.
உயிருக்கு பயந்து தற்காப்புக்கு மெய்க்காவலர்களை நம்பி நடமாடும் உலகத்து பெரிய மனிதர்கள் எல்லாம் பைத்தியக்காரர்கள் தானே. பலவிதமாக தன்னை மேன்மையாக கருதி கொண்ட ஒரு அம்மா ஒரு தரம், நான் எங்கேயும் தனியாக நடந்து போக மாட்டேன் சார், என்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு கூட்டம் கூடி தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க என்று என்னிடம் சொன்னபோது, இது என்ன பைத்தியம் என்று என்னத்தான் எனக்கு தோன்றியது. எனக்கு பைத்தியங்களையும் பைத்தியத்திற்கான காரணங்களையும் பற்றி விசாரித்து அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டதே இல்லை. மனம் ஏன் பேதலித்து போகிறது, ஏன் பைத்தியங்கள் பைத்தியங்களாகிறார்கள் என்றெல்லாம் விசாரித்து தெரிந்து கொள்ள ஆசைதான். ஆனால் மேலை நாட்டு மனோதத்துவ முறைகளில் எனக்கு போதுமான ஈடுபாடு கிடையாது. அவர்கள் பாவம், முடிச்சு, விடுப்பு என்றெல்லாம் சொல்லும்போது அவர்கள் கிறிஸ்தவர்கள் ஆண் பெண் உறவு, பாவம் என்கிற அடிப்படையில் ஏற்றுக்கொண்ட ஒரு தத்துவ அடிப்படையில் மனித நடவடிக்கைகள், போக்கு பூராவையும் கவனிக்கிறார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. ஃப்ராய்ட் என்கிற மனோதத்துவ நிபுணர் கிறிஸ்தவ போக்கை எதிர்த்து மறுத்து மனித நடவடிக்கைகள் அடிப்படையில் ஆண் பெண் உறவு அடிப்படையில் தான் குழந்தை பருவத்தில் இருந்து சாகும் வரை நடக்கின்றன என்று ஸ்தாபித்தான். அது எந்த அளவில் சாப்பிடுவது போல, புஸ்தகம் படிப்பது போல, நிலவில் சுகித்திருப்பது போல, புழுக்கமாக இருக்கும்போது மழை பெய்வது போல, வயிறு கனமாக இருக்கும்போது வெளிக்கு போவது போல, ஆண் பெண் உறவும் ஒரு இயற்கை சுபாவத்துக்குட்பட்ட தவறல்லாத ஒரு இன்பம்தான் என்று ஏற்றுக்கொள்கிற இந்த மனிதனுக்கு இந்த மன அலசல் எவ்வளவு தூரம் சரியாக வரும்? காமசாஸ்திரம் நூலுக்கு இடம் தந்த இந்தியாவில் காம காரியங்கள் பாவமாகுமா? சமுதாயம் சில விதிகளுக்குட்பட்டே காம சேஷ்டைகளில் ஈடுபடலாம் என்று நியமித்திருப்பதை ஏற்றுக்கொண்டு விட்டால் அது அடிப்படையில் பாவமாக கருதப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. பரங்கிப்புண் போன்ற பால் வர்க்க வியாதிகளினால் பைத்தியம் வரலாம் என்று சொல்கிறார்கள். செக்ஸ் இல்லாத பெண்ணுக்கு மனவியாதி வரலாம் என்கிறார்கள். ஏன், எப்படி பைத்தியம் பிடிக்கிறது என்பது தெரியாததனால் பல விஷயங்களை சொல்லுகிறார்கள். மொத்தத்தில் குளறுபடியாகத்தான் இருக்கிறது. எனக்கு தெரிந்த பைத்தியங்களை எல்லாம் நினைவிற்கு கொண்டு வந்து பார்க்கிறேன். எனக்கும் ஒரே குழப்பமாகத்தான் இருக்கிறது. அத்தியாயம் 25. நான் நடத்தி கொண்டிருந்த சிறு பத்திரிகைக்கு விளம்பரம் தேடிக்கொண்டு கோவை போயிருந்த போது அங்கே இருந்த சாத்தனூர் பேர் வழி குண்டுராமனை தேடிக்கொண்டு போனேன். எனக்கும் குண்டுராமனுக்கும் சாத்தனூரில் இருந்த நாட்களிலேயே அவ்வளவு ஒத்துப்போனது கிடையாது. அவன் ராஜாவுக்கு மிகவும் நெருக்கமான நண்பன். அதில் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. அவர்கள் இருவரும் 1ஆம் கிளாஸில் இருந்து இன்டர்மீடியேட் முடிக்கிற வரைக்கும் ஒன்றாக படித்தவர்கள். சாத்தனூரில் இருந்து கிளம்பி காலேஜுக்கு போகும்போது ஒன்றாகவே போவார்கள். எனக்கும் அவனுக்கும் அவ்வளவு நெருக்கமில்லையே தவிர எங்களுக்குள் சண்டை ஒன்றும் கிடையாது. அவன் அப்பா, அம்மா, தம்பிகள் எல்லோரையும் எனக்கு தெரியும். பார்த்தால் சௌக்கியமா என்று கேட்பதுடன் சரி. 4 வருஷம் சாத்தனூரில் இருந்தபோது சற்று நெருக்கமாக பழக இடம் இருந்தது. அப்போது நெருங்கி வருகிற வயது இல்லாததனால் அது சாத்தியமாக இல்லை. பல பெரிய ஸ்தாபனங்களில் நல்ல பதவி வகித்து சௌக்கியமாக இருந்தான் குண்டுராமன். பல வேலைகள் மாறி மாறி இருந்தாலும் அவனுக்கு ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. அடுத்த வேலையும் நல்ல வேலையாகவே கிடைத்ததுதான் அந்த அதிர்ஷ்டம். கோவையில் ஏதோ வியாபார ஸ்தாபனத்தில் இருந்தான் அவன். அவனால் என் வியாபாரம் தேடும் முயற்சிக்கு உதவி ஏதாவது கிடைக்கலாம் என்று தோன்றியது. பத்திரிகை விஷயத்தில் பெருமை பண்ணிக்கொண்டு ஒதுங்கி போய்விட்டால் பத்திரிகைக்குத்தான் நஷ்டம். போய் பார்த்து உதவி கேட்டேன். பெரிதும் உதவத்தான் உதவினான். அப்படியும் என் பத்திரிகை பிழைக்கவில்லை. அது வேறு விஷயம். போன இடத்தில் ஒரு நாள் சாப்பிடச் சொன்னான். சாப்பிட்டு விட்டு பேசிக் கொண்டிருக்கும் போது சாத்தனூர் பற்றியும் முக்கியமாக ராஜா பற்றியும் பேச்சு வந்தது. பேச்சு வாக்கில், உனக்கு ராஜாவின் தம்பி யாகவே தெரியும் இல்லையா என்று என்னை பார்த்து கேட்டான். நன்றாக தெரியுமே, சாத்தனூரில் நான் இருக்கும்போதுதானே அவன் பிறந்தான். பிறகு தாம்பரத்தில் இருக்கும்போது என் வீட்டிற்கு ரேடியோவில் பிபிசி, VOA என்று கேட்க வருவான். முக்கியமாக கவிதை வாசிப்பு நிகழ்ச்சிகள் கேட்க வருவான். அப்போது தாம்பரத்தில் கிறிஸ்துவ கல்லூரியில் ஆங்கிலம் படித்துக் கொண்டிருந்தான். ஆமாம், அவன் IAS போய் பாஸ் பண்ணினான்.
ஐஏஎஸ் போனான் என்றும் பாஸ் பண்ணினாலும் கூட ஐஎஃப்எஸ் வேலை தரமாட்டேன் என்றதால் மறுபடியும் ஐஏஎஸ் போய் முதல் 2 ரேங்குக்குள் வர முயலுகிறான் என்றும் ராஜா ஒரு நாள் சொன்னான் என்று சொன்னேன். 2வது முயற்சியில் இந்தியாவில் 2வதாக தேறி ஜவஹர்லால் நேருவையே நேரில் போய் பார்த்து ஐஏஎஸ்ஸில் சேர்ந்து ஆக்ஸ்போர்டில் 2 வருடம் தேர்ச்சி பெற்ற பின்பு பாரிஸ், வாஷிங்டன், அடிஸ் அபாவாவில் எல்லாம் இருந்தான். கடைசியாக யூகோஸ்லாவியாவில் இருக்கும் போது அவன் ஓட்டிக்கொண்டு போன ஒரு கார் விபத்துக்குள்ளாகி இவனுக்கும் அடிபட்டு விட்டது. கூட இருந்தவர்கள் இறந்து விட்டார்கள். தியாகுதான் காரை ஓட்டிக்கொண்டு போயிருக்கிறான். அட பாவமே! 8 மாதமாக மண்டையில் பட்ட அடியினால் மயக்கமாக இருந்துவிட்டு இப்போதுதான் நடமாட்டமும் பிரஜையும் வந்திருக்கிறது என்று ராஜா கடிதம் எழுதியிருக்கிறான் என்றான். சரியாக போய்விட்டதல்லவா இப்போது? பாவம், மிகவும் நல்ல பையன். என் மனைவிக்கு கூட அவனை மிகவும் பிடிக்கும் என்றேன். அவனுக்கு வைத்தியம் பார்த்த டாக்டர் பெண் அவனை கல்யாணம் செய்து கொள்வதாக சொல்வதாகவும் அவனுக்கு வேலை போகவில்லை, ஆனால் டெல்லியிலேயே சில வருடங்கள் வேலை பார்க்கட்டும் என்றும் கவர்மெண்டில் சொல்லி இருக்கிறார்கள் என்றும் ராஜா எழுதியிருக்கிறான் என்றான் குண்டுராமன். எங்கேயாவது நல்லபடியாக இருந்தால் சரி. 10 ஐயர் வீட்டு பசங்கள் எல்லாம் மணியான பசங்கள் என்றேன் நான். அதிலும் மூத்தவனும் கடைசியும் ரொம்ப பிரமாதமான ஆசாமிகள். ராஜாவை விட தியாகு புத்திசாலி என்றான் குண்டுமணி. விபத்தில் அடிபட்டு 8 மாதம் மூச்சு பேச்சில்லாமல் கிடந்திருக்கிறான் அவன். வேலையில் மறுபடி சேரலாம், டெல்லியிலேயே இருக்க வேண்டும். இவ்வளவுதான் எனக்கு கிடைத்த தகவல் குண்டுராமன் மூலமாக. டெல்லிக்கு போக வேண்டிய அவசியம் அதற்கடுத்த வருஷம் எனக்கு ஏற்பட்டது. சிம்லாவில் ஒரு கருத்தரங்கு. டெல்லியில் போய் 1 வாரமாவது தங்குவது என்றும் முடிந்தால் தியாகு அகப்படுவானானால் அவனை பார்ப்பது என்றும் தீர்மானித்துக் கொண்டுதான் போனேன். சிம்லா போகும்போது டெல்லியில் பயங்கர தாங்க முடியாத குளிர். திரும்பி வரும்போது ஒரே குளிர். குளிரில் கையும் காலும் நடுங்க ஒரு நாள் போகிற போக்கில் தியாகுவின் வீட்டை விசாரித்துக் கொண்டு போய் பார்த்தேன். அத்தியாயம் 26. என் பித்தம் தெளிந்து விடுமா சார்? ஏன் கவலைப்படுகிறாய் தியாகு? எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். சங்கராச்சாரியாரும் நல்லதே நடக்கும் என்றுதான் நான் நமஸ்காரம் பண்ணிய போது ஆசீர்வதித்தார். எது நடந்தாலும் நல்லதற்குத்தான் என்று நினைப்பது நம்ம ஊரில் பெரியவர்கள் மரபு தியாகு. சுதந்திரமாக என்ன விஷயத்தையும் தீர்மானிக்க வேண்டிய வேலை இருக்கிற பதவியில் என்னை இப்படி சத்தியாக போடக்கூடாது என்று சர்க்கார் உத்தரவிட்டிருக்கிறது சார். அப்படியா? அதுவும் நல்லதற்குத்தான் என்று வைத்துக் கொள்ளேன். என் சர்வீஸ் ரெக்கார்டு என்ன? 2ஆம் தரம் மிகிஷிக்கு உட்கார்ந்து 2 தடவையும் நன்றாக எழுதி பாஸ் பண்ணி இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் மிகவும் நம்பிக்கையுடன் சேர்ந்தேன். ஆனால் இப்போது இப்படியாகி விட்டதே. இல்லை தியாகு, ஒன்றும் ஆகவில்லை. இன்னும் சில வருடங்கள் அந்நிய நாடுகளுக்கு அனுப்ப மாட்டார்கள். சில வருடங்கள் பொறுப்பு எதுவும் உள்ள பதவி தரமாட்டார்கள். அவ்வளவுதானே? அதுவும் சௌகரியம்தானே. சாதாரணமாக முன் போல இருந்து விட்டால் இந்த மாதிரியெல்லாம் தோன்றாது எனக்கு. பொறுப்புள்ள பதவி தந்து என்னை வேலை செய்ய விட்டார்களானால் என் பைத்தியமே தெளிந்துவிடும். தான் பைத்தியமோ என்று சந்தேகப்படுகிறவன் ஒரு நாளும் பைத்தியமாக இருக்க முடியாது என்றேன். இது குறைக்கிற நாய் கடிக்காது என்கிற மாதிரிதான் சார். இந்த பழமொழி அந்த நாய்க்கு தெரியாதே என்று யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. சும்மா மனசை போட்டு அலட்டிக்காதே தியாகு. உனக்கு பைத்தியம் என்றால் அப்போது யாருக்குத்தான் பைத்தியம் இல்லை? உன்னை வேலையை விட்டு போய் என்று சொல்லவில்லையே உன் சர்க்கார். நானே வேலையை விட்டுவிட்டு என் பெயிண்டிங்கை மாத்திரம் கவனிக்கலாமா என்று எண்ணுகிறேன் சார். ஐயோ, அதை மட்டும் செய்து விடாதே தியாகு. கஷ்டப்பட்டு தேடிக்கொண்ட வேலையை விட்டு விடுவது, ரிசைன் பண்ணி விட்டு வந்து விடுவது, இதெல்லாம் மிகவும் சுலபம். பெயிண்டிங்கில் முழு மூச்சுடன் ஈடுபட வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது சார். அதுவும் மிகவும் சுலபம்தான். ஆனால் நீ யோசித்துப் பார். பொறுப்பு அதிகமில்லாத பதவி, கையில் நிறைய சம்பளமும் மாதா மாதம் வருகிறது. வேலையை விட்டுவிட்டால் உன் வாழ்க்கை தரம் படிப்படியாக தரம் இறங்கிவிடும். பெயிண்டிங்கில் பணம் சம்பாதித்து சாப்பிடவும் ஸ்தானத்தை காப்பாற்றிக் கொள்ளவும் சக்தி உள்ளவர்கள் மிகவும் சொல்பமானவர்கள்தான். நீங்கள் எப்படியோ ஆயுள் பூராவும் எழுத்தாளராகவே இருந்து விட்டீர்களே, அது எப்படி சாத்தியமாயிற்று என்று பலரும் என்னை கேட்கிறார்கள்.
நேற்று கூட என் சிநேகிதன் ராமலிங்கம் கேட்டான். சுதந்திரத்தை நான் காப்பாற்றிக் கொண்டது உண்மைதான். ஆனால் எத்தனை கஷ்டப்பட வேண்டியதாக இருந்தது தெரியுமா? எத்தனை தியாகங்கள்! ஈவன் டுடே போதும் போதாததுமாக வருகிற பணத்தை வைத்துக்கொண்டு எப்படி அடுத்த வாரம் மேனேஜ் பண்ண போகிறோம்? அடுத்த மாதம் எப்படி என்று தெரியாமல் அவஸ்தைப்படுவது ஒரு நாளா 2 நாளா? சுலபமாக சொல்லிவிட்டாய். தவிரவும் தவிரவும் என்ன சார்? தவிரவும் இந்த 20 ஆண்டுகளில் நீ ஒரு விதமான வாழ்க்கை தரத்திற்கு பழகிவிட்டாய். வேலையை விட்டுவிட்டால் அந்த வாழ்க்கை தரம் கிடுகிடுவென்று இறங்கிவிடும். மனைவி, குழந்தை வேறு இருக்கிறது உனக்கு. she has a career of her own. டாக்டராக அவள் முன்னேறி குழந்தையை காப்பாற்றி விடுவாள். அந்த தைரியம் எனக்கு இருக்கிறது என்றான் தியாகு. அது நல்லதுதான். இருந்தாலும் வேலையை விடுவது பைத்தியக்காரத்தனம். பைத்தியத்திற்கு பைத்தியக்காரத்தனமாக யோசனைகள் தோன்றுவது நியாயம்தானே சார்? லீலாவும் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் சொல்கிறாள். என்னவென்று? வேலையை விடாதே என்று. எல்லோரும் அதுதான் சொல்வார்கள். சங்கராச்சாரியரிடம் நீ கேட்டால் கூட அவரும் அப்படிதான் சொல்லுவார். எனக்குதான் செய்கிற வேலை திருப்தியாக இல்லை. சித்திரம் வருகிற போதுதான் சற்று நிம்மதி ஏற்படுகிற மாதிரி இருக்கிறது. சித்திரம் எழுதுவதில் கூட யாராவது உன்னை ஓரளவிற்காவது மதிக்கிறார்கள் என்றால் அது உன்னுடைய பதவிக்காகத்தான். உன் வேலையை விட்டு விட்ட உடனே உன் சித்திரத்தையும் குறைவாக மதிப்பிட ஆரம்பித்து விடுவார்கள். என்ன, நீங்கள் அப்படியா நினைக்கிறீர்கள் சார்? தாம்பரத்திலேயே வேலைக்கு போகாமல் சித்திரக்காரனாக இருக்க தைரியம் இருந்து செய்து கொண்டிருந்தால் அது விஷயமே வேறு. இப்போது அது சரிப்பட்டு வராது. முதலில் வேலையை விட்டுவிட்டால் எங்கே போய் இருப்பாய்? அதை சொல். ஆமா சார், அதுவே பிரச்சனை தான். டெல்லியில் இருப்பதனால் ஏதோ கொஞ்சம் சித்திரம் எழுதவும் அதை காட்சியாக காட்டவும் முடிகிறது. வேறு எங்காவது போய்விட்டால் அதுவும் முடியாது. சங்கராச்சாரியாருடனோ ரமண மகரிஷி ஆசிரமத்திலோ அல்லது அரவிந்தர் ஆசிரமத்திலோ கூட போய் இருந்து விடலாமா என்று தோன்றுகிறது எனக்கு. அதற்கெல்லாம் ஒரு மனப்பக்குவம் வேண்டும் தியாகு. அந்த பக்குவம் எனக்கு இல்லை என்கிறீர்களா? முன்னெல்லாம் ஒரு கதை சொல்வார்கள், தெரியுமா உனக்கு? என்ன கதை? ஒரு வீட்டுக்காரன் மனைவி, அப்பா, அம்மா, குழந்தைகள், தம்பி, தங்கைகள் எல்லோரும் இருந்தார்கள் அவனுக்கு. எப்பவாவது வீட்டில் மனஸ்தாபம் வந்துவிட்டால் நான் சாமியாராக போய்விடுவேன், சாமியாராக போய்விடுவேன் என்று பயமுறுத்துவான். அவன் மனைவி ரொம்பவும் பயந்து போய் ஆறுதலுக்காக இந்த விஷயத்தை தன் அண்டை வீட்டுக்காரியிடம் சொல்லுவாள். அண்டை வீட்டுக்காரி தன் கணவரிடம் அதை சொல்லி, அந்த மனிதன் சாமியாராக போய்விட்டால் அந்த வீட்டில் எல்லோரும் கஷ்டப்படுவார்களே என்று வருத்தப்பட்டாளாம். அப்புறம் இதை 1-2 தடவை கேட்டுக்கொண்டு பொறுமையாக இருந்த அண்டை வீட்டுக்காரியின் புருஷன் 3வது தடவையாக தன் மனைவியை அதை சொன்னதும், அடி அசடே, இந்த மாதிரி சாமியாராக போகிறேன், சாமியாராக போகிறேன் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறவன் ஒரு நாளும் சாமியாராக எல்லாவற்றையும் திறந்து விட்டு போய்விட மாட்டான், பயப்படாதே என்றாராம். ரொம்ப தெரிந்தவர் மாதிரி சொல்லுகிறீர்களே, யார்தான் சாமியாராக போவார்கள் என்று அவர் மனைவி எகத்தாளமாக கேட்கவே, அண்டை வீட்டுக்காரியின் புருஷன், இதோ பார், சாமியாராக போகிறவன் இந்த மாதிரி யாரிடமும் சொல்லாமல் சாமியாராக போய்விடுவான் என்று சொல்லிவிட்டு மேல் துண்டை உதறி போட்டுவிட்டு ஓடி போய்விட்டாராம் அவர். ஆமா சார், நல்ல கதைதான். சாமியாராக போகிறேன் என்பவன், தூக்கு போட்டுக் கொள்ள போகிறேன் என்பவன் மற்றும் நான் பைத்தியமா, நான் பைத்தியமா என்று அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்கிறவன் மாதிரி எல்லோருமே தான் பிறரைத்தான் சாமியாராகவும் தற்கொலைக்காரராகவும் பைத்தியமாகவும் ஆக்கிவிடுவார்கள். நான் வந்து போய் உங்களிடம் பேசிக் கொண்டிருப்பது உங்களை பைத்தியமாக்கி விடும் போல் இருக்கிறதே சார். அதெல்லாம் இல்லை, பேச்சுக்குத்தான் சொன்னேன். உன்னை பற்றி சொன்னதாக எண்ணிக்கொள்ளாதே தியாகு. லீலா கூட அவரை போய் அடிக்கடி தொந்தரவு செய்கிறீர்களே, வேண்டாமே என்று இன்று கிளம்பும் போது கூட சொன்னாள். எனக்கு உன்னால் ஒரு தொந்தரவும் இல்லை தியாகு. என் மனைவி நேற்று கூட 10 நாளா தியாகு வரல, என்ன விஷயமோ தெரியல, போய் பார்த்துட்டு வாங்கல என்று சொன்னாள். நீ வருவதால் தொந்தரவு ஒன்றும் இல்லை, வராவிட்டால் தான் கவலையாக இருக்கிறது. எனக்கென்று வேறு யாரும் கவலைப்பட இல்லை சார் என்றான் மெதுவாக. ஏன் இல்லாமல் என்ன, எல்லோரும் தான் இருக்கிறார்கள். மணிமணியாக 7 அண்ணன்கள், மன்னிகள், 4-5 சகோதரிகள் மற்றும் அவர்களை எல்லாம் நான் பார்த்து கூட ரொம்ப நாளாகிறது சார். டெல்லிக்கு வந்தால் தியாகுவை அவர்களுக்கு நினைவு வரும்.
மற்றபடி அவர்கள் என்னை நினைத்து கூட பார்க்கிறார்கள் என்று எனக்கு தோன்றவில்லை. உங்கள் காலம் வரையில் குடும்பங்கள் ஒற்றுமையாக இருந்தது உண்மைதான். சந்திக்காவிட்டால் கூட அன்பு இருக்கிறது, பிணைப்பு ஒன்று இருக்கிறது என்று நினைப்பது சாத்தியமாக இருந்தது. ஆனால் இன்று அதெல்லாம் இல்லை. அவரவர் பாடு என்று ஆகிவிட்டது. அன்று கோவையில் குண்டுராமன் கூட உன்னை பற்றி எத்தனை அன்புடன் பேசிக் கொண்டிருந்தான் தெரியுமா? அவன் சொல்லியதான் எனக்கு நீ வேலையில் சேர்ந்தது, விபத்துக்குள்ளானது, மயக்கமாக 8 மாதங்களுக்கு மேல் கிடந்தது, உனக்கு கல்யாணமானது எல்லாமே எனக்கு தெரிய வந்தது. குண்டுராமனா? அண்ணாவுடைய அத்தியந்த சிநேகிதன் அவர். போன மாதம் கூட டெல்லிக்கு வந்திருந்தார். பெண்ணுக்கு வரன் வேண்டும், யாராவது IAS பையனாக பார்த்து சொல்லு என்றார். ஒரே பெண் தானே அவருக்கு சார்? நிறைய செலவழித்து கல்யாணம் செய்ய தயாராக இருந்தார். நான் 2 மகாராஷ்டிர பையன்களையும் பஞ்சாபி பையன்களையும் சொன்னேன். தமிழ் பிராமண பையனாக வேண்டும், அதுவும் எங்கூர்கார பையனாக வேண்டும் என்றார். அப்படி யாரையும் எனக்கு தெரியவில்லை. நான் சரியான வரனாக சொல்லவில்லையே என்று அவருக்கு என் மீது கோபம் சார். எதுக்கு அவரை சொன்னேன் என்றால், எத்தனையோ பேர் நாம் அறியாமலே நம் எல்லோருக்கும் நண்பர்களாக இருக்கிறார்கள். நண்பனே ஒருவனும் இல்லை என்று நினைப்பவனுக்கும் கூட ஒரு ஆத்மார்த்தமான நண்பன் முனைந்து வருவான். இருக்கட்டும், ரொம்ப நேரமா இன்னைக்கு பேசிட்டு இருந்துட்டோம். வரட்டுமா சார்? காஃபி எதுவும் வேணாம், இப்போ வீட்டுக்கு போய் சாப்பிடதான் போறேன். காஃபி வேண்டாம் சார். மம்மி, காஃபி வேண்டாம் என்றான் தியாகு ராஜியிடம். அத்தியாயம் 27. அன்று தியாகராஜன் வீட்டுக்கு நான் போன போது தியாகுவும் ஒரு வேலைக்காரனும் தான் இருந்தார்கள். அன்று மாலையே 6 மணிக்கு நான் ரயில் ஏற வேண்டி இருந்ததால் 1 மணி நேரம்தான் அவனோடு பேசிக் கொண்டிருக்க முடிந்தது. முக்கியமாக இலக்கியம், கலை என்றுதான் பேச்சு. அன்று ஏதோ ஒரு சித்திரத்தை தீட்டி முடிக்க வேண்டும் என்பதற்காக அவன் ஆபீஸுக்கு லீவு போட்டுவிட்டு வீட்டில் உட்கார்ந்திருந்தான். சித்திரத்தையும் முடிக்க முடியவில்லை. 100வது தடவையோ 200வது தடவையோ ஹாம்லெட் எடுத்து படித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய மகோன்னதமான உச்சரிப்பில் நாடகம் நடிக்கிற பாணியிலேயே பிடிவாதமாக சில காட்சிகளை படித்து காண்பித்தான். அவனை தடுத்து நிறுத்தி வேறு விஷயங்கள் பேச எனக்கு மனமில்லை. அதான் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். உன் மனைவி இல்லையா என்றேன் தியாகுவிடம். அப்போது அவளுக்கு இன்னும் அந்த பெண் பிறக்கவில்லை என்று ஞாபகம். காலேஜ் போயிருக்கா, அதாவது சப்தர்ஜங் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா. சென்னையில் தானே இருக்கீங்க? இல்ல, தஞ்சாவூர்ல. அநேகமாக 2 வாரத்துல டெல்லிக்கு வரலாம்னு பாக்குறேன். வேலை ஏதாவது இருக்கா? எப்பவும் உள்ள வேலைதான் சார். எங்க இருந்தாலும் நடக்கிற வேலைதான். எனக்கு ஒரே இடத்துல இருக்க இருப்பு கொள்ளல. பம்பாய், திருவனந்தபுரம், தஞ்சாவூர், சென்னை, நாகப்பட்டினம், கவுஹாத்தி என்று சுட்டி கொண்டிருக்கிறேன். டெல்லி வந்ததும் சொல்லுங்கள், நான் வந்து பார்க்கிறேன். அண்ணா குடியும் குடித்தனமுமாக அமெரிக்கா போய்விட்டான், தெரியுமா இல்லையோ? யாரோ சொன்னார்கள். சரி, நீ எப்படி இருக்கிறாய்? சோ சோ சில சமயம் எங்கே இருக்கிறேன், என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பது நினைவிற்கு வரமாட்டேன் என்கிறது. ஏதோ மேகம் மனதில் மூட்டம் போடுவது போல இருக்கிறது. டாக்டர் என்ன சொல்கிறார்? டிப்ரெஷனுக்கு இடம் கொடுக்காதே, உனக்கு எதில் இஷ்டமோ அதை செய் என்று டாக்டர் சொல்லுகிறார். எனக்கு சித்திரம் வரைவது ஆறுதல் கொடுப்பதாக தோன்றுகிறது. அதனால் அதை செய்கிறேன். சுற்றி வர இருந்த சித்திரங்களை பார்த்துவிட்டு, அப்டிராக்ட் சித்திரங்களா என்று கேட்டேன். என் பெண்ணுக்கு கூட சித்திரக்கலையில் ஆர்வம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நான் கிளம்ப தயாரானேன். வண்டி இல்லை. வண்டி இருந்தால் உங்களை உங்கள் மருமகன் வீட்டில் கொண்டு போய் விட நானே வருவேன். டாக்டர் நான் இனிமேல் வண்டி ஓட்டக்கூடாது என்று சொல்லிவிட்டார். ஆபீஸில் எனக்கு தான் பொறுப்பான வேலைகளை தரக்கூடாது என்கிறார்கள். எதற்காக உயிர் வாழ வேண்டும் என்று தெரியவில்லை எனக்கு என்றான் தியாகு வருத்தத்துடன். டிப்ரெஷனுக்கு இடம் தரக்கூடாது என்று டாக்டர் சொன்னார் என்கிறாய். பின் ஏன் இப்படியெல்லாம் நினைப்பது? தப்பில்லையா இது? நான் வேண்டுமென்று டிப்ரெஷனுக்கு இடம் தரவில்லையே, அது தானாகவே வருகிறது சார். கவிதை எழுதிப்பாரேன், அது டிப்ரெஷனை துரத்த பயன்படலாம். சித்திரம் இருக்கவே இருக்கிறது. வேறு ஏதாவது ஒரு புது இன்ட்ரெஸ்ட் பிக்கப் பண்ணி கொண்டால்? இந்த வயதில் என்ன இன்ட்ரெஸ்ட் புதிதாக பிக்கப் பண்ண முடியும் சார்? எதுவும் முடியும். அனைத்துக்கும் நமது மனம்தானே காரணம். அதுதான் பலகீனமாக இருக்கிறதே. எனக்கென்னவோ எல்லாவற்றிற்கும் ஒரே முடிவுதான் என்று தோன்றுகிறது. என்ன முடிவு? சாவு, டெத். ஏன் அப்படி தோன்ற வேண்டும்? டெத் என்பது எல்லாவற்றுக்கும் எல்லோருக்கும் வருகிற முடிவுதானே. அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லையே. இருக்கிற வரையில் நல்லபடியாக ஆக்டிவாக நிம்மதியாக இருக்க வேண்டாமோ?
அப்படியானால் சங்கராச்சாரியார் அல்லது அது போல வேறு யாரிடமாவது உபதேசம் பெற்றுக்கொண்டு ஜபம், மெடிடேஷன், தியானம், மந்திரம் என்று ஏதாவது செய்வதுதானே? பெரியவர் சங்கராச்சாரியார் காயத்ரியே போதும் என்றார். சரி, அப்போது அதையாவது செய்வதுதானே? நிம்மதி பிறக்குமே. மனம் என்னும் குரங்கு பிடித்துக் கொண்டிருக்கிறது, விடமாட்டேன் என்கிறது. இதற்குள் பஸ் வந்து விடவே நான் கிளம்ப வேண்டியதாகிவிட்டது. அத்தியாயம் 28. சேலத்து ஜனங்கள் எல்லாம் இன்று ராத்திரி உடுக்கடித்து சாமியாட போகிறார்கள். நான் அதற்கு போய்க் கொண்டிருக்கிறேன். நீங்களும் வரையலா சார் என்று கேட்டான் தியாகு. சாமியாட்டமா? சாமியாடி குறி சொல்வானா? நம்மூர் கோயில் போல என்று கேட்டேன். ஆமா, கீர்த்தி நகருக்கு பக்கத்துல ஒரு முள்ள மாரியம்மன் கோயில் கட்டியிருக்காங்களா, அங்க நடக்கிறது. இங்க டெல்லி வரைக்கும் அது வந்து விட்டதா? சரி, ஏன் வரக்கூடாது இங்கே? மனிதர்களுக்கு தேவைகள் இருப்பதனால் தானே இதெல்லாம் ஏற்பட்டன. திரும்ப எத்தனை மணி நேரமாகும்? 1-2 மணி அதிகம் கூட ஆகலாம். எனக்கே நிச்சயமாக தெரியாது சார். சங்கராச்சாரியரிடமும் சென்றாய், இங்கே சாமியாட்டத்துக்கும் போகிறாய். இது எப்படி? இரண்டும் பூரணமாக எனக்கு திருப்தி அளிக்கவில்லையே. என்ன செய்வது? இரண்டையும் மறந்து விடுவது. யாரோ வந்து சொன்னான், அதையும் தான் பார்ப்போமே என்று நான் கிளம்பினேன். சாமி எனக்கு என்ன குறி சொல்லுகிறது பார்க்கலாமே. நல்ல குறிதான் சொல்லும். 1 ரூபாய் விட்டால் இன்னும் நல்ல குறி சொல்லும். 10 ரூபாய் விட்டால் இன்னும் நல்ல நல்ல குறியாய் சொல்லும். 10 ரூபாய்க்கு அந்த அளவு மன ஆறுதல் பெறலாமே. அது எத்தனை நிமிஷத்துக்கு அல்லது எத்தனை மணி நேரத்திற்கு? அது உண்மைதான் சார். இதெல்லாம் தற்காலிகமானதுதான். அப்போ என்னையும் போக வேண்டாம் என்று சொல்கிறீர்களா? போக வேண்டாம் என்று நான் சொல்லி நீ போகாமல் இருந்து விட்டால் என்னையும் குற்றம் சாட்டி உன்னையும் குற்றம் சாட்டி கொண்டிருப்பாய். அப்படியானால் போ என்று சொல்கிறீர்களா? நான் இரண்டும் சொல்லவில்லை. போவதானால் போ, போகாவிட்டால் பேசிக்கொண்டிரு. அப்படியானால் நீங்கள் வரவில்லையா? நிச்சயமாக நான் வரவில்லை. முதல் காரியம், குறி பார்ப்பதில் எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏதோ ஏமாற்று, புரட்டு என்றுதான் இதையெல்லாம் பற்றி சொல்ல தோன்றுகிறது. இரண்டாவது, இந்த உடுக்கு சத்தமும் ஆவேசமும் ஒரு அளவுக்கு என்னுள் ஒரு நரம்பு புரளலும் முறுக்கும் உண்டாக்கும். அது உனக்கும் நல்லதல்ல என்று நான் நினைக்கிறேன். நல்லதல்லதான், எனக்கும் தெரிகிறது. ஆனால் பிராந்தி அருந்துவது நல்லதல்ல என்று தெரிந்தும் அதை செய்கிறோம் இல்லையா? உன் உதாரணம் சரிதான். பிராந்தி அருதாந்திருப்பதும் உடுக்கடித்து பாராதிருப்பதும், ஏன் ஜோசியம் பார்க்காமல் இருப்பதும் கூட நாம அறிந்து செய்யாமல் இருந்தால் நல்லதுதான். எனக்கு ஒரு பாஸ்போர்ட் இருக்கு, உன் கையெழுத்து வேண்டும் தியாகு. நான் மறந்தே போய்விட்டேன் பார். நாளைக்கு உன் ஆபீஸ் ரூமுக்கு வருகிறேன். கையெழுத்து மட்டுமானால் இங்கு வாங்கி கொண்டு விடுவேன். சீல் எல்லாம் வேண்டுமே. நாளைக்கு நீ ஆபீஸில் இருப்பாயா? நாளைக்கு வேண்டாம் சார். நாளன்னைக்கு மத்தியானம் 11-12 மணி வாக்கில் வாங்களேன். சரி, வரேன். எங்கேயாவது ஃபாரின் ட்ரிப்? இல்லை, அதெல்லாம் ஒன்றுமில்லை. கையுடன் பாஸ்போர்ட் இருப்பது நல்லதுதானே என்று தோன்றியது. நான் குறி கேட்கப் போகிறேன் சார். நான் வரட்டுமா? அப்ப சரி. நீங்களும் வந்தால் நன்றாக இருக்குமே என்று பார்த்தேன். எனக்கு இரவு நேரங்களில் கண் சரியாக தெரிவதில்லை. தவிரவும் எனக்கு இதில் இஷ்டமும் இல்லை. நீ போவதானால் போ. டாக்ஸியிலேயே போய்விட்டு அதே டாக்ஸியிலேயே வந்து விடுகிறேன் சார். வழக்கமாக வருபவன் தான். பயம் ஒன்றும் இல்லை. பயப்பட எதுவுமில்லை இதில். ஆனால் உனக்கு மன அமைதி தருவதற்கு பதில் இந்த சாமியாட்டம் அமைதியின்மையைத்தான் தரும். ஒரே மாதிரியான அமைதியின்மையை தவிர்த்து வேறு விதமான அமைதியின்மையை நாடி போவது நல்லதுதானே? உன்னுடைய டாக்டருக்கு தெரிந்தால் என்ன சொல்லுவார்? டெல்லி டாக்டர்களுக்கு அப்படியெல்லாம் தங்கள் நோயாளிகளிடம் ஈடுபாடு கிடையாது சார். அதுவும் நான் கவர்மெண்ட் ஆசாமி. எப்படி எக்கேடு கெட்டாலும் அவர்களுக்கு ஒன்றுதான். அப்படியா? எலக்ட்ரிக் ஷாக் ட்ரீட்மெண்ட் என்று ஒன்று கொடுக்கிறார்கள். அதை நினைத்தாலே பயமாக இருக்கிறது சார். அப்படியா? நல்ல வேளையாக அந்த ட்ரீட்மெண்ட்டை வருஷத்துக்கு 2 தடவைகளுக்கு மேல் தரக்கூடாது என்று விதி இருக்கிறது என்கிறார்கள். இல்லாவிட்டால் வார வாரம் எனக்கு போட்டு கொன்று கொண்டே இருப்பார்கள். உனக்கு எலக்ட்ரிக் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இப்போது எத்தனை நாளாச்சு? 1 மாசம் இருக்கும். அதையெல்லாம் இப்போது நினைவுபடுத்தாதீர்கள் சார். உடுக்கடிப்பதும் பூஜை போடுவதும் சாமி ஆடுவதும் அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் என்று உனக்கு தோன்றுகிறதா? இதில் முறுக்கேறுமே தவிர வலி இருக்காது. முறுக்கு ஏற ஏற அதற்கேற்ற மாதிரி அமைதியும் தொடரும்.
ஏதோ ஹோமியோபதி கொள்கை மாதிரி இருக்கிறது. ஆனால் எனக்கு பூராவும் புரியவில்லை. எனக்கே புரிந்துதான் செய்கிறேன் என்று சொல்ல தெரியவில்லை சார். ஏதோ போக வேண்டும் என்று தோன்றுகிறது, போகிறேன். நல்லதா கெட்டதா என்று கூட தீர்மானித்துக் கொள்ள இயலவில்லை என்னால். நம்மை விட பெரியவர்கள் எல்லாம் கூட நல்லது கெட்டது என்று பூரணமாக தெரிந்து கொள்ள முடியாமலேதான் காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காபி சாப்பிட்டு விட்டு போ தியாகு. உங்க ஆத்து காஃபி நன்றாக இருக்கிறது சார், கொடுக்க சொல்லுங்கள். நான் சாப்பிட்டு விட்டு போகிறேன். காஃபி சாப்பிட்டதும் தியாகு கிளம்பினான். கீர்த்தி நகர் என்பது நான் இருந்த சவுத் எக்ஸ்டென்ஷனில் இருந்து 10 மைல்களுக்கு அப்பால் இருக்கிறது. அன்று இரவு பூராவும் என் காதில் உடுக்கடிப்பது ஒலிப்பது போலவே கேட்டுக்கொண்டிருந்தது. என்ன சொன்னான் என்றுதான் புரியவில்லை. வார்த்தைகள் தெளிவாக இல்லை. சப்தம் மாத்திரம்தான் இருந்தது. புரியாத ஒரு மொழியில் பேசுகிறானா அந்த பூசாரி? இந்த நாவலோட தொடர்ச்சிய அடுத்த பகுதியில கேட்கலாம். சோ மனக்குழப்பம், அதுக்கு தகுந்த ஒரு ஆறுதல் தேடிக்க வேண்டியிருக்கு. அதுல தியாகு உடுக்க அடிக்கிற அந்த நிகழ்ச்சிக்கு போய் குறி கேட்கலான்னு நினைக்கிறாரு. அங்க நீ போனேன்னா இப்ப இருக்கக்கூடிய அமைதி கூட உனக்கு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? அமைதி அமைதியே இல்லாம இப்ப இருக்கு தன்மை. அதே மாதிரி தன்மை அங்கேயும் போனா அப்படின்னு இவர் கேட்க தியாகு சொல்றாரு அதுக்கு, சார் அமைதியின்மைங்கிற தன்மை எப்பவும் இருந்துட்டு தான் இருக்கு. வேறு மாதிரியான ஒரு அமைதியின்மை தன்மையாவது எனக்கு கிடைக்குமே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சைக்காலஜிக்கலா மன தத்துவ ரீதியா அது எல்லாமே உங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ற மாதிரியே கதை ஃபுல்லா போகுது. ஸோ 2 பேரும் 2 ஏரியாவில் நிக்கிறாங்க. அந்த கதை எழுதக்கூடிய தன்னிலையிலிருந்து சொல்லக்கூடியவரும், அதாவது இந்த ஆத்தர்னே கானாசூனே வச்சுக்கோங்களேன், அவரும் அப்புறம் தியாகுங்கிற கேரக்டர் 2 பேருமே. ஸோ 2 பேரும் தான் அப்பப்போ நேரடியா சந்திச்சு பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கத்துல இதுக்கு முந்தின இப்ப இவங்க சந்திச்சுட்டு இருக்கிறது நிகழ்காலம். அதுக்கு முந்தின பகுதிகள் வந்து ஏற்கனவே நடந்ததை வச்சு சொல்ற மாதிரி ரொம்ப வித்தியாசமான முறையில் எழுதியிருக்காரு. அடுத்த பகுதியில கேட்கலாம். நன்றி.